ஹலோ மை பப்பி ஸ்வீட்டார், நான் உங்கள் பப்பிள் பட்டர்ஃப்ளை பேசுகிறேன். பின்னாடி ஏதாவது சவுண்ட் கேட்டுனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஏன்னா ஆடி வெள்ளி அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இங்கே மாட்டிக்கிது. பக்கத்தில் வேறு கோயில் இருக்குது. ஸோ அதனால் அங்கே வந்து திருவிழா நடந்துகிட்ருக்கு. அதனால் பின்னாடி சவுண்ட் கேட்கும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க நம்புறீங்க. 2 டேஸாக ரெயின் பெஞ்சிச்சு. ஸோ அதனால் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. நான் அப்போயே சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட. அது மட்டும் இல்லாமல் என்னால் இப்போயும் கூட ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஏன்னா பாட்டெல்லாம் ஓடிட்டுருக்கு வெளில. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாய்ஸை ஒரு மாதிரி கேட்டுச்சுன்னா. ஓகேடா, ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். இது ஒன் ஷாட்டு இது வரையும் போட்டது கிடையாது. போட்டிருக்கேன், பட் அதை நான் டெலீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்கு வார்னிங் கொடுத்தாங்க. ஸோ டெலீட் பண்ணிட்டேன். இது ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் வில்லேஜ் கேர்ள், ஜிமினுக்கானது. ஸோ ரெக்வெஸ்ட்டாக வந்துச்சு. சரி, எனக்கு பிடிச்சிருந்துச்சு கதை. ஓகேடா, ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம்டா. ஒரு அழகான ஒரு கிராமத்தில் ஒரு பொண்ணு அழகாக ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கா. அவள் சந்தோஷமாக எல்லாமே அவள் அங்கே நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கா. அப்போது அவங்க அப்பாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக். ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல் வில்லேஜில் ஒழுங்காக கவனிச்சிக்க முடியாது, இங்கே ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு சிட்டிக்கு போகிறா. அங்கே தான் அவள் 2-3 நாளாக இருந்து பார்த்துக்கிறா. அது யாருன்னா, அது நீங்கள் தான் உங்கள் அப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்பா, கவலைப்படாதம்மா, நான் நல்லா ஆகிடுவேன். அப்போ உங்களை இப்படி இந்த நிலமையில என்னால் பார்க்க முடியலப்பா. நீ நல்லா இருக்கலப்பா. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். உனக்கு எதுவும் ஆகாதுப்பா, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேப்பா. இந்தப்பா திண்ணூறு பூசிக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திண்ணூறு உங்கள் அப்பாவுக்கு பூசிட்டு ஊதி விட்றீங்க. அவர் கண்ணில் அவ்வளோ கண்ணீர் வருது. ஏன்பா அழுற? நீ நல்லா தான்ப்பா இருக்க. இல்லைம்மா, உன் அம்மா நீ பிறக்கும் போதே இறந்து போயிட்டாங்க. நான் தான் உன்னை கஷ்டப்பட்டு வளர்க்குறேன். நீ என் நிலைமையை புரிஞ்சிட்டு இவ்வளோ வருஷம் இருக்கல்லப்பா. அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி சொல்லாதப்பா, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா. நீ என்னோடய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி நீங்கள் அழுகுறீங்க. அங்கே டாக்டர் வர்றாரு. பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்கிறாரு. நீங்களும் வெளில போய் உட்காந்துட்டு இருக்கீங்க. வெளில போய் உட்காந்துட்டு அங்கே நர்ஸ் அவருக்கு ஏதாவது சாப்பாடு வேணும்னா வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. நீங்களும் போய் சரின்னு சொல்லிட்டு போய் சாப்பாடு வாங்கலான்னு சொல்லிட்டு போயிடுறீங்க கேண்டீன் சைடு. அப்போது ஒரு அம்மா திடீர்னு மயக்கப்படுற மாதிரி வராங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே அவங்கள பிடிச்சிட்டு ஒரு பெஞ்சில் அங்கே இருக்கிற ஒரு சீட்டில் உட்கார வச்சுட்டு, என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்களுக்கு ஏன் மயக்கம் வந்துச்சு? இல்லைம்மா, காலைல சாப்பிடல தான். ஏன் அம்மா சாப்பிட்லீங்க? என்கிட்ட சாப்பாடு இருக்குது, உங்களுக்கு வேணுமா? இல்லைம்மா வேணாம். என் பையனுக்கு மட்டும் ஃபோன் அடித்தா அவன் எடுப்பான். நான் மட்டும் மயக்கம் போட்டு கீழே தெரிஞ்சிச்சு ஓடி என்னை தாங்கிடுவான். ஓ அப்படியா, பரவாயில்லம்மா. நீங்கள் இந்த சாப்பாடு சாப்பிட்லாம். நான் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டா அவன் திட்டுவாம்மா என்ன அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏம்மா இந்த சாப்பாடு நீங்கள் சாப்பிட மாட்டிங்களா? சாப்பிட மாட்டேம்மா, ஏன்னா அவனுக்கு பிடிக்காது நான் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டா. அம்மா, இது நல்லாயிருக்கும், நல்ல சாப்பாடு தான், நல்லாதாம்மா இருக்கும். கேண்டீன் சாப்பாடு தான் நல்லாயிருக்கும், நீங்கள் சாப்பிடுங்கம்மா. இல்லைம்மா வேணாம், சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு ஊட்டி விடுறீங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. என்ன பொண்ணுமா நீ? இந்த காலத்தில் இப்படிப்பட்ட பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது. எங்கேருந்து வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க, நான் இந்த மாதிரி கிராமத்துலேருந்து வந்தேன், எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதுக்காக நான் சிட்டி வந்திருக்கேன். நான் இது வரைக்கும் சிட்டிக்கு வந்தது கிடையாது. எனக்கு இங்கே எப்படி நடந்ததுன்னு கூட தெரியாது. நானும் கொஞ்சம் டாக்டருக்கு தான் படிக்கிறேன். அதனால் எனக்கு கொஞ்சம் டாக்டர் என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க தெரியும். அதனால் நான் அவரை நான் அங்கே வீட்டில் கவனிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட தேவையான வசதியெல்லாம் இங்கே எங்கள் வீட்டில் இல்லை. அதனால் சிட்டிக்கு வர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இதெல்லாம் கேட்டுட்டு, ஓ அப்படியா, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு, உன் நம்பர் ஏதாவது தரியாம்மா? ஏன் எதுக்குமா கேட்குறீங்க?
இல்லை, என் பையனுக்கு நான் இப்போ கால் பண்ணணும். ஏன்னா என்கிட்ட ஃபோனை நான் வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். நான் வீட்டில் வச்சேன்னு தெரிஞ்சால் கொன்னுடுவான். தயவு செஞ்சு கொடும்மா, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். அம்மா, எனக்கு அவங்கள்ட்ட கேள்வி கேட்கலாம்மா? நீங்கள் ஏம்மா காலைல சாப்பிடல? நான் விரதம் இருந்தேம்மா, அதாம்மா சாப்பிடல. விரதம் இருந்தீங்களா? இந்த மாதிரி விரதம் இருந்தால் என் பையனுக்கு பிடிக்காது. ஓ, அப்படிங்களா? அவன் என்னை திட்ட போகிறான். இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல வீட்டில். நான் வந்து சாப்பிட்லன்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு ஒன்றே போட்டுருவாம்மா. நீ ஃபோன் அடித்து மட்டும் வர சொல்கிறியா? என் காரை வேறு நான் போக சொல்லிட்டேன். தயவு செஞ்சு. சரிம்மா. நான் ஏதாவது ஆட்டோவில் இங்கே வந்தேன்னா அவன் திட்டுவான். ஆட்டோவில் நான் போனேன்னா, வீட்டுக்கு போனேன்னா ரொம்ப கழுவி ஊற்றுவான் என்ன. ஏம்மா உங்களை கழுவி ஊற்றுவான்? உங்களை அப்படி பார்த்துப்பானுங்களா? ஆமாம்மா, என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான். அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அவன் பையனை பற்றி புகழ்ந்து தள்ளிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது, யாருப்பா அந்த பையன் இப்படி தாங்குவானா? இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடாம அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஃபுட்டு சாப்பிட சொல்லுவாங்களா, அதுவும் ஹெல்த்தியான ஃபுட்டு. ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அது நல்லா சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நினச்சிட்ருக்கு. அதை நீங்கள் தான் நினச்சிட்ருக்கீங்க. அங்கே வந்து அவங்க அம்மா வந்து கால் பண்ண சொல்கிறாங்க. நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கால் பண்ணுறீங்க. 2-3 வாட்டி போகுது ரிங்கு, ஆனால் எடுக்கவே இல்லை. யார் எடுக்கவும் இல்லை, யாருமே எடுக்கல. அம்மா, ரிங் போய் கட் ஆகிடுது, எடுக்கலை யாரும். இல்லைம்மா, அவன் பிஸியாக இருப்பான்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்லம்மா. இல்லை, நான் ட்ரை பண்ணுறேன். இல்லைம்மா வேணாம். இல்லை நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது கால் அட்டன் ஆகிடுது. அப்போ வந்து ஹலோ அப்படின்னு ஒரு வாய்ஸு. அந்த வாய்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு பயமாக இருக்குது. என்னடா இந்த வாய்ஸ் என்ன இவ்வளோ கோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி, அம்மா இந்தாங்க. இல்லைம்மா நீ பேசுமா, எனக்கு பயமாக இருக்கு அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு, ப்ளீஸ்மா நீ பேசு. ஹலோ அப்படின்னு கேட்கும்போது அங்கேருந்து ஒரு ரியாக்ஷன் வருது. யார்? எதுக்கு புது நம்பர்லேருந்து எனக்கு கால் வந்திருக்கு? யார்? ஹலோ, இவங்க உங்கள் அம்மா. எங்கள் அம்மாவுக்கு என்ன அப்படின்னு ரைஸ் ஆகுது வாய்ஸ்லாம். அது கேட்கும்போது, அம்மா எனக்கு பயமாக இருக்குமே இவர்கிட்ட பேசுகிறதுக்கு, நீங்களே பேசுங்க உங்கள் பையன்கிட்ட. இல்லைம்மா நீ பேசுமா ப்ளீஸ்மா. ஐயோ. ஹலோ, உங்கள் அம்மா வீட்டுக்கு வரணுமா? காரு ஏதாவது அனுப்புவீங்களா? வீட்டுக்கு வரணுன்னா அம்மா எங்கே இருக்காங்க? உனக்கு என்ன தெரியும்? நீ யார்? அது நான் யாருன்னு சொல்கிறதும்மா? என்ன சொல்லலாம்? நீ வந்து மேடுன்னு சொல்லு. மேடுன்னு சொல்லு. மேடா? நான் மேடா? நான் யாரையும் மேடா வச்சது இல்லையே. எப்படி எங்கள் அம்மாவுக்கு ஒன்று தெரியும்? அம்மா என்னம்மா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க? என்ன சொல்கிறது? இப்போ தான் சேர்த்துருக்கேன்னு சொல்லு. இப்போ தான் சேர்த்துருக்கேன் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எதாவது சொல்லுமா. ஓகே. இப்போ தான் அவங்க என்ன வீட்டுக்கு வேலை செய்ய அனுமதிச்சிருக்காங்க. ஓ, இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் வீட்டில் எந்த வேலையும் பார்க்க வேணான்னு, மேடை வச்சுக்கலான்னு. இழுத்து போட்டு வேலை பார்த்தா இப்போ எதையும் எங்கள் அம்மாவுக்கு புத்தி வந்துச்சே. அம்மா எங்க? அம்மாக்கிட்ட கால் கொடுங்க. ஓகே. அம்மா அவங்கள்ட்ட கால் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் பிஸியாக இருக்க மாதிரி ஆக்டிங் போடுறேன், நீ எப்படியாவது பேசிடுமா அவங்ககிட்ட. என்னம்மா இப்படி சொல்கிறீங்க? அவங்க பிஸியாக இருக்காங்க. கார் மட்டும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறீங்களா? ஹாஸ்பிட்டலா? என்ன ஹாஸ்பிட்டல்? என்ன ஹாஸ்பிட்டலில் என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் என்னம்மா ஹாஸ்பிட்டல்? அது வந்து ஏதோ ஏழைக்கு வந்து உதவி பண்ணுறேன் அப்படின்னு ஏதோ சொல்லுமா. இல்லை சார், என்னை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கு ரீசன் எங்கள் அப்பாவுக்கு முடியல, அதான் நான் மேடாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அப்ளிகேஷன் அப்ளை பண்ண வந்தேன் உங்கள் வீட்டுக்கு. அப்போ தான் அவங்க அம்மா வந்து எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கேன்னு சொன்னேன். அதான் அவங்க என்னை மீட் பண்ணிட்டு அப்படியே எங்கள் அப்பாவே பார்த்துட்டு வந்து இருக்காங்க. எங்கள் அம்மா அதுக்கு ஒன்றை பார்க்குறதுக்கு அங்கே வரணும்? எங்கள் அம்மா அதுக்கு எதுக்கு ஒன்றை பார்க்க வரணும்? பணத்தை அனுப்புனா கூகுள் பேல ஏதாவது போட்டு அனுப்பிவிட வேண்டியதானே?
ஏன் உன் அக்கான்னு சொல்ல தெரியாது அவனுக்கு? அது வந்து எங்கே இருக்கீங்க? இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் நேம் சொல்றீங்க. அது ஜிம்மி. அது வந்து கேட்டுட்டு அது யாருன்னா ஜிம்மின்னு தான் பேசுகிறான். ஓ, வரேன். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த காரை எடுத்துகிட்டு வரான். நீ உங்களுக்கு பதட்டமாகுது. அம்மா இந்தாங்க, அது உன் ஃபோன் நீயே வச்சுக்க. ஏன் ஃபோனா? ஐயோ, இந்த வாய்ஸு கேட்டால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. அம்மா, நான் வேறு அப்ளை பண்ணிட்டேன், அப்பாயின்மெண்ட் ஓகே பண்ணிட்டேன் அப்படிலாம் சொன்னேன். அம்மா, எனக்கு ஒரு ரெக்யூஸ்ட்டுமா. என்னம்மா? எனக்கும் வேலை இல்லை, நானும் படிக்கிறேன், எனக்கும் காசு வேணும். அதுக்காக நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு உங்கள் வீட்டில் மேடாவது வேலை போட்டு கொடுப்பீங்களா? சரிம்மா, நீ என்னை காப்பாற்றிருக்க, உனக்கு இது கூட நான் செய்யாமல். ஓகேம்மா, ரொம்ப நன்றி. என் அப்பாவுக்காக நான் காசை கொடுத்து நான் இவரை சரி பண்ணிடணும். அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் தாட். அண்டு அந்த காரும் ரீச் ஆகிடுது. நீங்கள் பார்க்குறீங்க, அது பிளாக் கலர் காரு. அப்படியே ஒரு ஆள் இறங்கி வராரு. நீங்கள் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறீங்க. அவர் டாப்லேருந்து பாட்டம் வரையும் பார்க்குறீங்க. அவ்வளோ ஸ்டைலாக இருக்கார். பிளாக் கலர் ஷூட்டு எல்லாம் போட்டுட்டு பயங்கரமாக ஒரு மாஃபியா லுக்கில் இருக்கார். நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் வந்து என்ன வியர் பண்ணியிருப்பீங்கன்னா, இந்தியன் ட்ரெஸ்ஸு அந்த தாவணி தான் வியர் பண்ணியிருப்பீங்க. அதை தூரத்தில் வந்து ஜிமின் வந்து பார்த்துக்கிட்டே வரான். எங்கே இருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு வரும்போது அவன் ஃபஸ்ட்டு உங்களை தான் பார்க்குறான். பார்த்த உடனே ஒரு மாதிரி உங்களையே பார்த்துட்ருக்கான். யார் இந்த பொண்ணு, எதுக்கு நீ என்ன இப்படி பார்க்குது அப்படி சொல்லிட்டு அவன் மைண்ட் தாட் அப்படியே உங்கள் பக்கம் வந்துக்கிட்டே இருக்கான். அங்கே உங்கள் அம்மா இருக்கிறத கூட கண்டுக்காமல் உங்கள் பக்கம் வந்துட்டு உங்கள் ஐஸே பார்த்துட்ருக்கான். ரொம்ப க்ளோஸில் வரான். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. நீங்களும் இங்கே வந்து ஜிமினோட அம்மா வந்து அப்படியே 2 பேரையும் பார்த்துட்ருக்காங்க. என்ன இவன் என்ன பார்க்க வராமல் அந்த பொண்ணே இப்படி குறுக்குறுன்னு பார்த்துட்ருக்கான். என்ன பையன் அவன்? ஜிமின் பையா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அம்மா, இங்கே என்ன பண்ணுறீங்க? அதான் இந்த சொன்னல, இந்த பொண்ணு தான் உங்கள்கிட்ட பேசினுச்சு. அதான் அப்ளை பண்ண அந்த மெய்டு. இந்த பொண்ணா? நான் ஜிமினோட மைண்ட் தாட் என்னென்னா, ஃபஸ்ட் எடுத்து உங்கள் வாய்ஸ் கேட்கும் போதே அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கு. என்னடா ஒரு பொண்ணு வந்து பேசிட்டு, அது வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன தான் கோல்டாக இருந்தாலும் மனசுக்குள்ளே அவன் வந்து ரொம்ப நல்ல பையன். மனசில் மட்டும்தான், வெளிலலாம் காட்டிக்க மாட்டான். ப்ளே பாய் தான், பட் இருந்தாலும் அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக எல்லாம் பண்ண மாட்டான். எப்படின்னா ஃப்ளர்ட் பண்ணுறது மட்டும்தான் அவனோட வேலையாக இருக்கும். அதை எப்போயா தான் பண்ணுவான், டெய்லியெல்லாம் பண்ண மாட்டான். அவனுக்கு அதுவும் பிடிக்காது. பொண்ணுங்க வந்து இவனுக்கு பிடிச்சிருந்தா தான் அவன் போய் அப்ரோச்னா எப்படின்னா ஃப்ளர்ட் பண்ணுறது அது பண்ணுவான். இந்த ஏதாவது ஒரு கேவலமான பொண்ணு வந்து அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணா கண்ணெடுத்து சுட்டுடுவான். அந்த மாதிரி கேரக்டர் தான் நம்ம ஜிமின். டக்குன்னு வந்து அவன் உங்கள் வாய்ஸ் கேட்டோன்னா அவனுக்கு வந்து ஃபுல்லாக அந்த வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது, கண்டிப்பாக மேடுனா இப்படியா இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு, ஏதாவது ஒரு வயசானவங்கள தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு நினச்சி, அவங்க அம்மா வயசானவங்கள தான் போட்டிருப்பாங்க மேடா அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அந்த வாய்ஸ் கேட்டோன்னா எப்படி அம்மா இந்த வயசான மேடு வயசு ஏன் இவ்வளோ ஒரு யங்கான பொண்ணு வயசு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தாலும் தெரியுது அது நீங்கள். அதுவும் ரொம்ப அழகாக இருக்கீங்க, அதில் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. அழகாக பொட்டு வச்சுட்டு குங்குமம்லாம் வச்சுட்டு பயங்கரமாக அழகாக இருக்கீங்க. அது வித்தவுட் மேக்கப். நீங்களாம் மேக்கப்லாம் போடவே முடியும், உங்களுக்கு அது பிடிக்காது. ஸோ அதை பார்த்துட்டு உங்களே ரசித்து பார்த்துட்ருக்கான். ஆனால் அவன் ஐஸ் எப்படி இருக்குமா, கோல்டாக இருக்குது, ஐஸெல்லாம் டார்க்காக இருக்குது. உங்களுக்கு பதட்டமாக இருக்குது, எதுக்குதாவே வரையும் நம்மளை இப்படி குறுகுறுன்னு பார்க்குறாரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் அவர் வந்து கண்ணில் ஏதோ ஒரு ஃபீலிங், அது அவருக்கே தெரியல என்ன ஃபீலிங் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அப்ளை பண்ணியாச்சா? இந்த பொண்ணு உனக்கு ஓகேவா? எதுடா, என்னடா இப்படி கேட்குற? எனக்கு ஓகே தான். ஓகேவா? நீ ஏன்டா ஏதோ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கும் போது அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டு ஓகே பண்ண மாதிரி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கலக்கிறாங்க. என்ன? அவனுக்கு ஒரு திடீர்னு ஒரு மாதிரி ஷை ஆகுது, ஒரு மாதிரி அவன் ப்ளஷ் ஆகுறான்.
அப்புறமா பார்த்துட்டு என்னது? ஒன்றும் இல்லைடா ஜிமின் சரி. வாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் உங்கள் அப்பாவை ஐயோ என் அப்பாவை தனியாக விட்டுட்டு வந்திருக்கீங்க. ஒரு நிமிஷங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க. ஜிமின் உங்களை டேர்ன் பண்ணி பார்க்குறான். என்ன? என் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன், அப்பா நர்ஸுக்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அவங்கள பார்த்துக்க சொல்லி சரி. அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறான். ஜிமின் இது வரைக்கும் யாருக்காகவும் இப்படி வெயிட் பண்ணது கிடையாது. நீங்கள் சொன்னீங்கன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக வெயிட் பண்ணுறான். அப்படியே வந்து நீங்களும் போகிறீங்க. நீங்கள் வந்து அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க. ஹாஸ்பிட்டலில் போய் உங்கள் அப்பாவை வந்து நர்ஸ் பார்த்துக்க சொல்லுங்க. நர்ஸும் அவங்களோட நல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நர்ஸ் தான். அவங்க வந்து சரி தனு நான் பார்த்துக்கிறேன், நீ பத்திரமா போ, உனக்கு வேலை கிடச்சிருக்கா, சரி நீ பத்திரமா போயிட்டு எப்படி சீக்கிரம் கட்ட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீ கட்டிட்டா தேவலாம். உனக்கு இப்போ வந்து பணம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது, புரியுதுன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் கொடுக்க முடியும். ஆனால் எனக்கு அவ்வளோவா சம்பளம் இங்கே கிடைக்கல. ஏதோ நான் வீட்டுக்கு தான் எனக்கு சம்பளமாக போயிடுது. நீ ஏதாவது பண்ணி எப்படியாவது நீ வந்து அப்பாவுக்கு வந்து ஒரு எப்படியாவது லட்சமாக கட்டணும். இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 10 லட்ச ரூபா தேவைப்படுது. என்ன பண்ண போகிற? அதுக்கு தான் நான் வேலைக்கு போகிறேன்ல, கஷ்டப்பட்டு சேர்த்தாது எங்கள் அப்பா காப்பாற்றிடுறேன். எப்படியாவது நீ பார்த்துக்கோங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் தரும், நீ இப்போ அப்படின்னு நீங்கள் பேசிகிட்ருக்க அதே டைமில் வந்து ஜிமின் வந்து அவங்க அம்மா பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்டா அப்படி பார்க்குறேன்னு? உன்னை யாரும் இங்கே வர சொன்னா? இல்லைடா, அந்த பொண்ணு பாவம், அப்பாவுக்கு முடியலை, அவளுக்கு வர காசு தேவைப்பட்டுச்சா, ஸோ என்கிட்ட ஹெல்ப் கேட்டா. சரி மேடு தான், நீ தான் எந்த வேலைக்கும் நீ தான் பெரிய மாஃபியாச்சு, வந்துட்டு என்ன வேலை இருக்க போகுது? இதே நீ ஆஃபீஸ் வச்சுருந்தா ஏதாவது ஒரு போஸ்ட்டை போட்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் நீ மாஃபியா வேலைலாம் பார்க்குற, எல்லோரையும் கொலை பண்ணுற வேலை. அவளை எங்களுக்கு இழுத்து விட முடியுமா கொலை பண்ணணும்? கோவப்படாதடா, நான் அம்மாடா. ஏன்டா இப்படி நீ கோவமாக பார்க்குற? எனக்கு கோவமாக வருது. நீங்கள் எதுக்கு வந்த? ஜிமின் நான் வந்துட்டு ஒன்று சொல்லட்டா? என்ன? எனக்கு ஒரு டவுட்டு, கிளியர் பண்ணிக்கிட்டா? என்னன்னு சொல்லுங்கம்மா. உனக்கு எனக்கு பிடிக்கல. பிடிச்சனால தான் உங்களை நான் கேர் எடுத்து பார்த்துக்கிறேன். சொல்லுமா. இல்லை, எனக்கு ஒரு ஆசைடா. நீ ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். உனக்கு 25 வயசு ஆகுது, இன்னும் நீ கல்யாணம் பண்ணாமல் இருக்க. உன் கூட சுற்றுற ஒரு நாய் இருக்குல்ல? ஏம்மா, அவன் என் ஃப்ரெண்டு. அதான்டா அந்த ஜோ, அவனுக்கே கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு ஏன்டா கல்யாணம் ஆகலை? ஜோனுக்கு ஆச்சுன்னு நான் என்னமோ பண்ணுறது? அவன் ஒரு லூசு கண்ட பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த பொண்ணு அதை லவ் பண்ணி தெரிஞ்சிச்சு. நான் கூட ஒரு வருஷம் லவ் பண்ணியிருப்பாங்க, கல்யாணம் அடுத்த வருஷமே பண்ணிட்டான். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணல, உனக்கு 25 வயசாக இருக்குல்ல. அப்படியே நீ போக போக ரொம்ப வயசானவங்க கிழவனாயிட்டனா உனக்கு யாரடா கல்யாணம் பிடிப்பா? அம்மா, நான் கிழவன் ஆவேனா? நீ ஆக மாட்டேன், இன்னும் அழகாக தான் போயிட்டுருக்கேன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு கணத்தை பிடிச்சி கிள்ளிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அங்கே வந்து நீ பார்க்குறீங்க, இதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. இதை வந்து நோட்டீஸ் பண்ணுறா ஜிமின் பார்த்துட்டு முறைக்கிறான். டக்குன்னு நீங்கள் ஐயோ முறைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நடந்து வரீங்க. அவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவங்கள பார்த்துட்டு கன்னத்தில் வந்து கையிடுமா, யாரத்தை பார்த்தாங்கன்னு என்னன்னு நினைப்பாங்க. அந்த பொண்ணு பார்த்துட்டேன்னு சொல்லி நீ இப்படி மழுப்பறியாடா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஓஹோ, எனக்கு பிடிச்சிருக்கா அந்த பொண்ணை? என்னது? ஒன்றும் இல்லைடா, சும்மா தாண்டா கேட்டாங்க. ஏன்டா இவ்வளோ சீரியஸ் ஆகுறா? உனக்கு தான் தெரியுமாம்மா, எனக்கு பொண்ணு பிடிக்காது. என்னது பொண்ணு பிடிக்காதுன்னா எனக்கு சும்மா ஏதாவது பொண்ணு பார்த்தா ஃப்ளர்ட் பண்ணுவேன் தான். அதுக்குன்னு பொண்ணு எனக்கு பிடிக்காது, புரியுமா? அது இந்த மாதிரி பட்டிக்காட்டெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஒன்றை மாதிரியே இருக்கு பாரு. டேய், அம்மாவுக்கு என்னடா குறைச்சல்? அந்த பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? அந்த பொண்ணு எவ்வளோ லட்சணமாக இருக்குது தெரியுமா? எனக்கு வேற ஹெல்ப் பண்ணிச்சு. என்ன ஹெல்ப் பண்ணிச்சு? அது வந்து ஒன்றும் இல்லைடா, சும்மா அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறல, அதுக்கு நன்றி கடன் தான். எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுவான்னு சொன்னேன். உன்னை சமைக்க விடாமல் பார்த்துக்கிட்டாலே அவள் பண்ணுற பெரிய ஹெல்ப்பு. என் மேலே எவ்வளோ பசண்டா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கணத்து. அம்மா சரிடா, உன் கணத்தை பிடிச்சிக்க நல்லா திட்டுவேன். சரி நாங்கள் திட்டல.
எனக்கு உங்களை ரொம்ப பாசம் இருக்குமா, அதான் உன்னை எந்த வேலையும் பண்ண வேணாம் சொல்கிறேன். திரும்ப திரும்ப வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காத, அப்புறம் நான் கட்டுப்பாயிடுவேன். சரிடா. அதுக்கப்புறம் நீங்களும் வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து உங்களையே பார்த்துட்ருக்கான் ஜிமின். ஒரு மாதிரியா நீங்களும் ஐயோ என்ன நான் சிரித்ததை பார்த்துட்டு ரொம்ப கோவப்படுறாரு அப்படின்னு நீங்கள் பாவமாக பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் வந்து உள்ளே இருங்க அப்படிங்கிறான். இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி ஸ்வீட்டாக, அதாவது இதுவே ஸ்வீட் மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கான். அவங்க அம்மாவுக்கு ஆச்சிடும், என்னடா அந்த பொண்ணை பார்த்தோன்னா ஃப்ளர்ட் ஐட்டம் போல இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ளே திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நடத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இந்த பொண்ணுக்கே அவனுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு அவங்க அம்மாவோட மைண்ட் வாய்ஸு. ஏன்னா அவனுக்கு 25 வயசு ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு வருத்தம். எந்த பொண்ணுங்க காட்டினாலும் எனக்கெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, எனக்கு எந்த மாதிரியும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் அவங்கள பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் ஃபீல் ஆகுது அவங்க அம்மாவுக்கு. சரி சான்ஸ் கிடைக்கட்டும், அப்போ நான் வச்சு வேட்டி விட்டு எனக்கு எப்படியாவது பிடிச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே வந்து காருக்குள்ளே ஏற சொல்கிறாங்க. நீங்களும் ஏறிட்டு உட்காந்துட்டு அப்படியே போகிறீங்க. ஜிமின் தான் ட்ரைவ் பண்ணுறான். நீங்கள் வந்து அந்த கண்ணாடி வழியாக ஜிமின் ஓட்டுறத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவர் ரொம்ப அழகாக கை சின்ன சின்ன கை அதெல்லாம் பார்த்து சிரிக்கிறீங்க. இன்னும் ஆள் பார்க்க பல்காக இருந்தாலும் கை என்ன இத்தனோண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுட்டு இருக்கீங்க மனசுக்குள்ளேயே. அவங்க அம்மாவும் நோட் பண்ணுறாங்க. ஜிமின் ஒன்றும் பார்க்குறான், எதுக்கு இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். அம்மா சொல்லுடா, எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு கேட்டு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன்டா நீயே கேட்க வேண்டியதானே, எதுக்குமா நீ சிரிக்கிற அவன் கேட்குறான். முறைக்கிறான். ஜிமின் வந்து முறைச்சோன்னே கேட்குறாங்க, ஐயோ முறைக்கிறானே, எதுக்குமா நீ சிரிக்கிற அவனை பார்த்து அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஆள் பார்க்க பயங்கரமாக இருந்தாலும் கை கோழி குஞ்சு கை மாதிரி இருக்கே அதான் பார்த்து சிரித்தேன். அப்படி ஸ்டாப் பண்ணிடுறேன். டக்குன்னு முன்னாடி போய் டீ என்னடா பிரேக் போட்ட, சடன் பிரேக் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. கோழி குஞ்சா, ஐயோ அப்படியே அம்மா மாதிரியே சொல்கிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சி, அம்மா உன்னை கொல்ல போகிறேன், என்னை பெற்றது இல்லாமல் என் கையை ஏம்மா இப்படி பண்ணி வச்சுருக்க, டேய் கடவுளுக்கு கொடுத்த வரேன்டா நீ, அது மட்டும் இல்லாமல் கையை சின்னதாக இருந்துச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது, உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால், டேய் உன் அம்மாவில் எவ்வளோ பாசம் வச்சுருந்தா கொல்ல போகிறேன்னு சொல்கிறேன். சரி அவன் சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே சிரிக்கிறான். அப்படியே நீங்கள் வந்து டக்குன்னு சடன் பிரேக் போட்டேன்னு பயந்துட்டவனை பார்த்துட்டு ஒரு மாதிரி பிளிங்க் பண்ணிட்டே பார்க்குறீங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப ஸ்மைல் பண்ண வருது, ஆனால் வந்து ஸ்மைல் பண்ண மாட்டேன், கோல்டாக தான் இருக்கான். அப்படியே வீட்டுக்கு ரீச் ஆனோன்னே நீ அந்த வீட்டை பார்த்தினா வாயை பழந்து பார்க்குறீங்க. அவ்வளோ பெரிய பேலஸ் மாதிரி இருக்குது. அம்மா அப்படியே அவங்க அம்மா கிட்ட பேசுகிறீங்க. அம்மா என்னம்மா இவ்வளோ பெரிய வீடு, இதான் உங்கள் வீடா? ஆமாம்மா. அம்மா இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கீங்களே, நீங்கள் ஏன் ஜிமின் வந்து பார்க் பண்ண போயிடுறான், நீங்கள் நின்றுக்கிட்டு தான் பேசிகிட்டு இருக்கீங்க அவங்க அம்மா கிட்ட. அம்மா இவ்வளோ பெரிய வீடாக இருக்கே, நீங்கள் ஏம்மா ஹாஸ்பிட்டலுக்கு தனியாக வந்தீங்க, அது மட்டும் இல்லாமல் சாப்பிடக்கூட இல்லைன்னு சொல்கிறீங்க, விரதம் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இவ்வளோ பெரிய வீட்டில் வாழ்கிறவங்க நீங்கள் எப்படிம்மா விரதம்லாம் இருப்பீங்க? என்னம்மா சொல்கிற, நான் என்ன தான் விரதம் இருக்கேனாலும், நான் பெரிய பணக்காரியாக இருந்தாலும் எனக்கு கடவுள் மேலே முழு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நானும் ஒரு கிராமத்து பொண்ணு தான். என்ன சின்னோட அப்பா வந்து காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்கள் வீட்டில் ஒத்துக்கல. எப்படி நீ ஒரு பெரிய ஆளை போய் கல்யாணம் பண்ணிப்ப, அது இல்லாமல் அவர் எப்படிப்பட்ட வேலை பார்க்குறாங்கன்னா கன்னு ஷூட்டு மாஃபியானா என்ன தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ தான் ஃபேமஸாக இருக்குது. அவர் பேர் கூட பார்க். அவர் தான் ஜிம்மினோட அப்பா. அவரா? ஐயோ நான் ஒரு பயங்கரமான இடத்துல மாட்டிக்கிட்டேனம்மா. நீங்கள் எப்படி பயந்துட்டே கேட்குறீங்க. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா சிரிச்சுட்டு, என்ன தான் இவங்க பெரிய மாஃபியா இருந்தாலும் வீட்டுக்குள்ளே என்கிட்ட அடங்கிடுவாங்க என் புருஷன். அது மட்டும் இல்லாமல் ஜிமின் வந்து என் மேலே பாசமாக தான் இருக்கான், ஆனால் கோல்டாக இருப்பான். என்கிட்ட கொஞ்சம் என் மேலே பாசத்தில் எதிர்த்து பேசுவான், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு வந்து நான் ரொம்ப எமோஷ்னலாக இருப்பேன். ஸோ நான் அப்போ வந்து நான் எமோஷ்னலாக பேசும்போது அவன் என்கிட்ட கட்டுப்படுத்திடுவான். நான் ஏதாவது அழுகிற மாதிரி ஆக்டிங் போட்டாது இவனை எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் பார்த்துட்டு இருக்கேன். பொண்ணு தான் கிடைக்கல. பொண்ணு கிடச்சும்
இவன் வேணாங்கிறான். என்னத்த சொல்கிறது. ஓ அப்படிங்களா? அவங்க அப்பா வேற ஃபோர்ஸ் பண்ணுறாரு, இவன் கல்யாணம் பண்ணிக்கணும், இத்தனை வயசாகிடுச்சு, எருமாக்காடு வயசாகிடுச்சின்னு கல்யாணம் பண்ணாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கும் இவனுக்கும் ஆகவே ஆகாது. ஓ அப்படிங்களா? அதான் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு பேசவே இல்லை ஒரு வாரமாக. இப்போ இவங்க 2 பேரும் பேசணுன்னா ஜிமின் கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் பேசுவேன்னு அவங்க அப்பா சொல்லிட்டாரு. ஜிமினுக்கு அவங்க அப்பாவை பிடிக்கும் தான், ஆனால் என்னோட அவ்வளோ பிடிக்காது அவனுக்கு. 2 பேருக்கும் அப்பப்போ சண்டை வரும், சேர்ந்துருவாங்க எப்படியோ சேர்ந்துருவாங்க. ஆனால் எப்படி தான் எனக்கும் தெரியாது. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறத ஜிமின் பார்க் பண்ணிவிட்டு உங்கள் திரும்பி பார்க்கும்போது நீங்கள் 2 பேரும் ஏதோ கன்வே பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதை நோட்டீஸ் பண்ணுறேன், என்ன பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஜிமின் உங்களே பார்க்குறாரு. அப்போ நீங்கள் என்னம்மா பண்ணீங்க, கன்வே பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ கண்ணை சிமிட்டி அப்படியே ப்ளிங்க் பண்ணி அப்படியே நீங்கள் கன்வேவை பண்ணிகிட்ருக்கீங்க அவங்க அம்மாக்கிட்ட. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு க்யூட்டாக இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. இதை அவங்க அம்மா நோட்டீஸ் பண்ணிட்டு கண்ணை ரைஸ் பண்ணிட்டு என்னடா அப்படி கேட்குறாங்க. உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டக்குன்னு நீ நடத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. ஜிமினும் ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுறான். அப்படியே இதே 1 வீக் ஆகுது. 1 வீக்கில் நீங்கள் அவங்க அம்மாவுக்கு கொரியன் ஃபுட்டு தான் அந்த மாதிரி தயார் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு கொரியன் ஃபுட்லாம் தெரியாது. அவங்க அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஜிமின் இதெல்லாம் நீ பண்ணாதம்மா, அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஜிமின் அவளுக்கு கொரியன் ஃபுட்லாம் தெரியாதடா, அவளுக்கு இந்தியன் ஃபுட் தான் தெரியுமா, அவளுக்கு இந்தியன் ஃபுட்டு தானடா தெரியும், நான் கொரியன் ஃபுட் சொல்லி தான்டா தரேன், அவள் தான்டா செய்கிறா, நீ எதுவும் கண்டுக்காத அப்படிலாம் சொல்லியிருப்பான். அப்புறம் அங்கேயும் உட்காந்துருவான். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களையும் நோட்டீஸ் பண்ணுவான். நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் பார்ப்பான். நீங்களும் ஷையாவீங்க. அவர் நம்மளை தான் பார்த்துட்டு நம்மளை சைட் அடிக்கிறாரு, அவங்களுக்கு தெரியுது அவர் நம்மளை தான் பார்க்குறாருன்னு. நீங்களும் அப்படியே அவரே கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஒரு வாட்டி நீ என்ன பண்ணிட்டீங்க, கையை வெட்டிட்டீங்க. கையை வெட்டினோன்னே ஜிமின் அங்கே பறந்து அடித்து ஓடி என்னாச்சு, கையை வெட்டிடுச்சு, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லுவேன். டக்குன்னு கையை பிடுங்கி வாயில் வச்சு அதை இது பண்ணுறாரு. என்னங்க பண்ணுறீங்க, வலிக்குதுல, ரத்தம் வருதுல, அதுக்கு நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கையை விடுங்க, அம்மா வந்துட போகிறாங்க. பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன். இல்லைங்க சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் 1 வீக்கில் இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கோம். 1 வீக்லாம் ஜிமின் அப்பப்போ அவங்கள டீஸ் பண்ணுவார். என்ன இப்படி இருக்க அப்படி இருக்க அப்படி சொல்லிட்டு டீஸ் பண்ணுவார். நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு எதுக்கு நம்மளை எப்போ பார்த்தாலும் டீஸும் பண்ணுறாரு, அப்பப்போ நோட்டும் பண்ணுறாரு, அப்புறம் நம்மளே சுற்றி வர மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. அப்புறமா நீங்கள் பால்கனியில் துணியை காய போட்டுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. அது தன்னந்தனியாக யாருமே இல்லை, 3 கிட்ட தான் பேசுவீங்க. ஏன்னா 3னா உங்கள் அம்மான்னு அவங்க அப்பா சின்ன வயசில் சொல்லியிருப்பாரு. ஸோ 3 கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. அம்மா எனக்கு இப்போ 10 லட்ச ரூபா தேவைப்படுது, நான் என்ன பண்ண போகிறேன் அவன் பேசிட்டு உங்கள் அப்பாவை பற்றி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே நர்ஸும் அப்டேட் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்கள்ட்ட. நீங்கள் அப்பப்போ அந்த ஒரு வாரத்தில் அப்பப்போ அவங்க அப்பாவை பார்த்துட்டு அவருக்கு ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணிட்டு வருவீங்க. ஜிமின் தான் அவங்கள ஹாஸ்பிட்டலில் விடுவான். இது வரைக்கும் அவங்க அம்மா நினச்சிருப்பாங்க, இது வரைக்கும் இந்த மாதிரி பையன் பண்ணதே கிடையாதே, இப்போ பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்ருப்பாங்க. அந்த ஒரு வாரத்தில் நீங்களும் ஜிமினும் அப்படியே சைட் அடிச்சுப்பீங்க, 2 பேருமே சைட் அடிப்பீங்க. ஜிமினும் இந்த மாதிரி கோல்டாக தான் அவங்கள்ட்ட பேசுவான், கோல்டாக தான் டீச்சிங்னா கோல்டாக தான் டீச் பண்ணுவான். அதை மாதிரி இப்படி அப்புறமா நீங்கள் எப்போதுமே காலைல எழுந்திரிச்சோன்னா மார்னிங்கே எழுந்திரிச்சி நீங்கள் போய் டீ குடிப்பீங்க ஜிமின் ரூமில். ஜிமின் யாரையுமே அலோவ் பண்ண மாட்டான். ஏதோ இந்த பொண்ணு தான் கஷ்டப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணுவான். அலோவ் பண்ணோன்னே என்னென்னா அவன் குளிக்க போயிடுவான். அப்போ டீ வச்சுருவீங்க. டீ வெளில வருவான். வெளில வந்தோடனே ட்ரெஸ் தான் மாற்றிருப்பான், ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வெளில வந்திருப்பான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. தலையெல்லாம் ரொம்ப ஈரமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு என்னங்க என்ன இல்லை தலை நனைஞ்சிருக்கு, கோல்டு பிடிச்சிட்டு போகுது, ஏற்கனவே உங்களுக்கு கோல்டாக தானே வயசு, இன்னும் கோல்டாகணுமா, என்ன அது தலை நனைஞ்சிருக்கு, அதான் துவட்டிக்கோங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னான். அவன் அந்த மிஷினை அந்த ஒரு மிஷினை எடுத்து இது பண்ணும்போது அது வேலை செய்யலை. இது என்ன
மக்கர் பண்ணுது அப்படின்னு பற்றி இருக்கும்போது நீங்கள் வந்து டவல் எடுத்து தலையை இதை வச்சு துவட்டுங்க. அது அவ்வளோ சீக்கிரம் இது பண்ணாது. நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? அவங்க சொல்லும்போது ஹெல்ப்பா? வாங்க வாங்க, நீங்கள் இந்த டீயை குடிங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அப்படி பார்க்குறான். வாங்க, வெயில் அவர் அங்கே ஸ்க்ரீன் மூடி இருக்கும், அதெல்லாம் திறந்தோன்னே அப்படியே அந்த சன்ரைஸ் வந்து ஜிமினோட ஃபேஸ் அடிக்குது, அப்படியே அந்த தலையிலேயும் அடிக்குது. இங்கே உட்காருங்க, டீ குடிங்க, நான் உங்களுக்கு தலையை தவட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. தலையை நீ தவட்டி விட்றியா? தவட்டி விட்றேன். என்ன இருந்தாலும் நான் இங்கே வேலை பார்க்குறவ தானே, ஸோ நான் தவட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை உட்கார வச்சுட்டு அந்த சன்ரைஸ் வந்து அவர் ஃபேஸில் அடிக்குது. அப்படியே நீங்கள் வந்து அவரை தவட்டி விட்டுருக்கீங்க, தலையை நல்லா தவட்டி விட்டுருக்கீங்க. ஜிமின் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே உங்களை டீ குடிச்சிக்கிட்டே உங்களை பார்த்துட்ருக்காரு. அப்படியே இப்படி ஆடாமல் இருக்கீங்களா? நான் தலையை துவட்டிக்கிட்டு இருக்கேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஒரு வாரத்தில் இதான் நடந்திருக்கும். அதுக்கு ஒரு வாரம் கழித்து தான் நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. மூணை பார்த்தவங்க அவங்க அப்பா இப்போ நினச்சி ஃபீல் பண்ணிக்க இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிடுவான். ஜிமின் வந்து நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டிருப்பான். 10 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிடுவேன். இவளுக்கு என்ன 10 லட்சம் வேணும்? அடிக்கடி அப்பாவை பார்க்க போயிட்டுருக்கா. ஒருவேளை அவங்க அப்பாவுக்கு ஏதோ பிரச்சனையோ, ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரலான்னு பார்க்குறதுக்குள்ளே கீழே அவங்க அப்பா கத்திக்கிட்டு கிடக்குறாரு. இந்த அப்பனுக்கு இதே வேலையாக போச்சு, எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிடறான். உங்களுக்கும் அந்த வாய்ஸ்லாம் கேட்குது, நீங்களும் கீழே போகிறீங்க. ஜிமின் அப்படிங்கிறான். அவங்க அப்பா தான் அப்படி கூப்பிட்றாரு. என்னப்பா உனக்கு வேணும்? இந்த பொண்ணு நீ நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த பொண்ணையா? என்னால் முடியாது, நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். எனக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. நான் எப்போதும் கல்யாணம் பண்ணாமல் சிங்கிளாக இருந்து ஜாலியாக வாழ்வேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்களும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்க அப்பா ரொம்ப கத்துறாரு. ஜிமின், உன்னால் பண்ண முடியுமா? முடியாதா? முடியாது. அப்படியே 2 பேரும் அப்படியே வாக்குவாதத்தில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க. டக்குன்னு வந்து அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. அதாவது ஜிமினோட அப்பா அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. அவர் வந்து உன் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க சொல்லு நாளைக்கே, இல்லை நான் நாளைக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது. சொல்லி புரியவை. அவன் என் பேச்சை கேட்க மாட்டான், உன் பேச்சு தான் கேட்பான். தான் பண்ணு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லும்போது சரிங்க அப்படின்னு சொல்லும்போது ஜிமின் வந்து அவர் சொல்கிறேன்னு சரிங்கிற, நான் ஒத்துப்பேன் நீ நினைக்கிறியா? நீ எவ்வளோ கெஞ்சிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். அப்பா சொல்கிறது கேளுடா ப்ளீஸ் தான், அப்பா தானடா சொல்கிறாரு, நீ கல்யாணம் பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லும்போது ஜிமின் வந்து அமைதியாகவே இருக்கான். அவங்க அப்பாவும் பேராரு கோவத்தில் அந்த பொண்ணு கூட்டிகிட்டு. அந்த பொண்ணு வந்து எப்படின்னா மாஃபியாவுக்கும் கீழே ஒரு ஆள் பிஏ மாதிரி ஒருத்தர் இருக்கார், அவரோட பொண்ணு தான் அந்த பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணுன்னு ஜிமினுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் அந்த பொண்ணை வேணான்னு சொல்லியிருப்பார். இருந்தாலும் அந்த பொண்ணை நீ நாளைக்கே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லும்போது அவருக்கே ஷாக்காக தான் இருக்குது. இதுக்கு நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு, எனக்கு கல்யாணத்துலேயே இஷ்டம் இல்லை. அவருக்கு வந்து என்னென்னா அவருக்கு கல்யாணமே இஷ்டம் இல்லை. அப்படின்னா அவர் கல்யாணம் பண்ணாமலே சிங்கிளாக இருந்துட்டு வாழ்ந்துட்டு போயிடுவேன் அப்படி சொல்லிட்டு ஒரு நோக்கத்தோடு தான் இருக்கார். அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி இவர் கத்துறதெல்லாம் பார்த்துட்டு பயத்துலேயே நீங்கள் முழிச்சிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை, எனக்கு தானே பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை? போய் தூங்கு போ. இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ரொம்ப டைமில் வேலை பார்க்காத, உனக்கு நல்லது இல்லை, போ அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்து அவரையே பார்த்துட்டு இருக்கீங்க. சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் நல்லா யோசிக்கிறாரு. எனக்கு ஏன் இப்படி இருக்குது? எனக்கு அவளை பார்த்துட்டு கட்டினா அவளை தான் கட்டணும்னு தோணுது. ஆனால் எனக்கு கல்யாணம் வேணும். நான் கல்யாணம் பண்ணவங்களே நிம்மதியாக தான் இருக்கேன். கல்யாணம் பண்ண டார்ச்சர் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி இன்னும் கிழிக்க போகிறேன்னா எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி தூங்கிடுறான். இங்கே வந்து நீங்கள் அம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை தட்டிங்க. ஐயோ நான் என்ன பண்ணுறது, நான் என்னம்மா பண்ண போகிறேன்? அவங்க அப்பா நாளைக்கு மட்டும் ஒத்துக்கலன்னு தெரிஞ்சால் அவர் என்ன வெறுத்துருவார். என்னம்மா சொல்கிறீங்க? நாங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ் தாம்மா பண்ணிக்கிட்டோம், உனக்கே தெரியும். ஆனால்
நான் அவரை வெறுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கிராமத்தில் இருக்க பொண்ணுங்களும் என்ன பண்ணுவீங்க ஞாபகம் இருக்கா? அவர் புருஷன் பேர் கூட சொல்ல மாட்டோம், தெரியுங்களா உனக்கு? என்னால் அவரை எதிர்த்து கூட பேச முடியாது. ஏன்னா அவர் என்னோட ஹஸ்பண்ட். நான் அவரை எதிர்த்து பேச முடியாது. ஜிமின்கிட்டையும் எப்படி நான் பேச போகிறேன்னு தெரியல. நான் என்ன பண்ண போகிறேன்? நான் எப்படியாவது நாளைக்கு அவனை சம்மதிக்க வைக்கணும். அந்த பொண்ணுக்கே நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அவன் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஜிம்மில் ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதாவது அவரும் ஒரு மாதிரி ஃபீலிங்காக தான் இருப்பார். ஆனால் அவருக்கு என்னென்னா கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு தான் தோணுது. ஆனால் உங்களுக்கு வந்து அவரை பிடிச்சிருக்கும். சரி, ஓகே. அம்மா நீங்கள் இப்படி அவர்கிட்ட நீங்கள் ஒரு வாட்டி என்கிட்ட சொன்னீங்களா, நான் ஆக்டிங் போட்டாத அழுக வச்சாது நான் அவனை சம்மதிக்க வச்சிருவேன்னு. நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாமே. நல்ல ஐடியாம்மா. நான் அழுதாக தான் செயல்பட்டு வரோம். எதுக்கு தான் என்னை அழ வச்சு பார்க்குறீங்களோ தெரியலை. சரி, நான் போய் அவனை அழுது நான் அவனை சம்மதிக்க வைக்கிறேம்மா. நீங்கள் பார்த்து வேலையை முடிச்சுட்டு நீ போய் தூங்கு, சரியா? சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே சோகமாக அப்படியே ஃபீல் பண்ணிட்டு போய் படுத்து தூங்கிடுறீங்க. அங்கே வந்து ஜிம்மின் தூங்கிட்டு இருக்கான். தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லி, யார்? அம்மாடா. அம்மா உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு போது அவங்க அம்மா வரும்போதே இவன் நோட் பண்ணுறான், அழுதுகிட்டே வராங்க. அப்படின்னு சொல்லும்போது ஜிம்முக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டம். எதுக்குமா அழுகிற சொல்லு, எதுக்கு அழுகிற, ஏன் அழுகிற? எனக்கு தெரியும் நீ என்கிட்ட அழுது சம்மதம் வாங்க தானே வந்திருக்க. நீ இது மாதிரி அழுதெல்லாம் என் மூஞ்சி முன்னாடி வராதான், நீ கிளம்பு. நான் உன்னை பார்க்க மாட்டேன். இப்போல்லாம் நான் உன்னை பார்த்தேன்னா நான் மெல்ட் ஆகிடுவேன். நீ போ. நான் சொல்கிறது கேட்பல்லடா. தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிப்பாங்கடா, ப்ளீஸ்டா. அம்மா முடியாதும்மா. நான் எதுவும் விளையாட்டுத்தனமாக இருந்துட்டேன். அதனால தானே நீ வந்து என்கிட்ட கொஞ்சம் ரூடாகவே நடந்துக்கிறேன். நீங்கள் யாருமே என்னை பிடிச்சிங்க என்னை அழ வச்சு பார்க்கணும் தானே உங்கள் 2 பேருக்கும் ஆசை. நான் அழுதுட்டேன். இதுக்கு மேலே நான் வந்து உயிரோடே இருக்க மாட்டேன். நீ மட்டும் நாளைக்கு நீ சம்மதம் பண்ணல, நாளைக்கு அவரை என்கிட்ட வந்து வாஷாக பேசிட்டான்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக சொல்கிறேன்டா, நான் செத்து போயிடுவேன். அப்புறம் நீயே நினச்சாலும் உன் அம்மாவை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க. அம்மா என்ன நான் சாகிறத பார்க்கணுமா? நாளைக்கு கண்டிப்பாக நான் போன மாதிரி தான் இருப்பா. அப்போ நீங்கள் தூக்கி போட்டுட்டீங்க, கல்யாணம் பண்ணுங்க, பண்ணாமல் இருங்க, அது உங்கள் இஷ்டம். சரி, நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படியே கண்ணை தொடச்சி, நிஜமாக பண்ணிப்பல? பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லும்போது, நல்லது, அவனுக்கு இதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி ஏற்கனவே வச்சுருப்பாரு அவங்க அப்பா. நாளைக்கு கல்யாண டேட்டும் ஆகுது. நீங்கள் அப்படியே சோகமாக தான் இருக்கீங்க. ஜிமின் வந்து அங்கே நிற்கிறாரு, அதாவது அந்த ஸ்டேஜில். டக்குன்னு வந்து அங்கே வந்து ரெடி பண்ணணும், அந்த பொண்ணை ரெடி பண்ண சொல்லிட்டு நீங்களும் மேடாக தானே இருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. டக்குன்னு வந்து அங்கே வந்து எப்படின்னா ஜிமினோட அம்மாவுக்கு என்ன சொன்னால், கல்யாணம் பண்ணும்போது அந்த சர்ச்சில் ஒரு தாலி கட்டுவாங்களா, அதை மறுபடி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா, கல்யாணம் பண்ணால் அந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஓகே, அவங்க அப்பாவும் ஓகே சொல்லிட்டாரு. இந்த மாதிரி அப்படியே பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த பொண்ணை ரெடி பண்ணுறீங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் திமிராக தான் இருக்குது, நீங்களும் நோட் பண்ணுறீங்க. அவங்க அம்மாவும் அந்த பொண்ணுக்கு ரெடி பண்ண தான் வரும்போதெல்லாம் அப்போ அந்த பொண்ணு வந்து அதாவது ஜிமினோட அம்மாவே கொஞ்சம் மட்டத்தண்டி தான் பேசுது. இதெல்லாம் கேட்கும்போது, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லட்டுமா? என்ன உனக்கு வேணும்? இல்லை, அது வந்து உங்கள் மாமியார், நீங்கள் அப்படிலாம் பேசக்கூடாது, அவங்கள தப்பு. ஒரு வேலைக்காரி என்னையே எதிர்த்து பேசுகிறா. நீ யார்? நான் ஜிமினோட ஒய்ஃப் ஆகிற போகிறவன். ஸோ நானும் ஜிமினோ தானே கொடுத்தன போய் அங்கே நிம்மதியாக இருப்போம். அப்போ அவனும் இவங்கள நான் கண்டுக்கவே மாட்டேன் அப்போ சொல்லிட்டு அந்த பொண்ணு திமிரா பேசுது. நீங்களும் அதுக்கப்புறம் எதுவுமே பேச முடியாமல் அவங்க வாயை அடிச்சிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாகவே இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஜுக்கு அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க.
ஜிமினுக்கு அப்படியே கடுப்பாகுது. அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி பேசிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஜிமினோட அம்மா வந்து அப்படியே வந்து ஜிமின்கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, அந்த பொண்ணு என்னைய இப்படி பண்ணிட்டா, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒன்று என்கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு தனி கொடுத்தனம் போயிடுவாளாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதெல்லாம் நீங்கள் அதாவது அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஜிமின் வந்து இதுக்கெல்லாம் கேட்டுட்டு செம கண்டாகுது. இந்த பொண்ணு எவ்வளோ தைரியம் அந்த மாதிரி சொல்லணும் எங்கள் அம்மாவை பற்றி. எங்கள் அம்மாவை நான் அழ வச்சு போக்கக்கூடாதுன்னு நினைக்கிற பொண்ணை தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் எங்கள் அம்மாவே அழ வைக்கிறதில்ல அந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டு உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்கள் வந்து அவங்க அம்மாவை கேர் எடுத்து கண்ணை தொடச்சி விட்டு அப்படியே பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு என்னென்னா அவங்க அம்மாவை தாங்குகிற ஒரு மருமகள் தான் வேணும்னு அவன் ஆசைப்பட்டிருப்பான். ஆனால் அதுக்கப்புறம் அவனுக்கு கல்யாணம் பண்ணவே ஆசை இருக்காது. அப்புறமா வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி கேர் எடுத்து பார்த்துக்கிறதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா உங்களை கூப்பிட்றான். நீங்களும் என்ன வேணும், எனக்கு வேர்க்குது தொடச்சி விடு அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் சரி நம்ம வேலை தானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி விட்டுருக்கும் போது அங்கே தாலி இருக்கும். டக்குன்னு எடுத்து அவங்க கழுத்தில் கட்டிடுறான். டக்குன்னு வந்து ஷாக்கில் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அங்கே அவங்க அப்பா வந்து ஜிமின் என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படி, ஜிமின் என்ன காரியம் பண்ணுறேன் அந்த தாலி அறுத்துரு. அம்மாவுக்கு பிடிக்காது எதையும் நான் பண்ண மாட்டேன். அம்மாவுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை. எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, எனக்கு தெரியும். நான் தான் வேணும்னு கட்டினேன். என்னப்போ உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு இந்த பொண்ணு வேணாம், எனக்கு இப்போ வேணாம். இப்போ எங்கள் அம்மாவே கஷ்டப்படுத்திட்டா, இவன் என்ன என்னை தனி கொடுத்தனை கூட்டிகிட்டு போகிறதான் ஏண்டி கன் எடுத்து அவன் நெட்டி பொட்டில் வைக்கிறான். அந்த பொண்ணு பதட்டமாக இருக்குது. நான் ஒன்று வேணுமா, சரி என்னை அடையணும்னா போய் செத்துட்டு அடுத்த ஜென்மத்து வா அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திமிரா பேசுகிறான். நீங்கள் வந்து அப்படியே அந்த தாலியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கல்யாணம் தான் ஆயிடுச்சுல, பார்க்கலாம். அந்த பொண்ணு வந்து அப்படியே வந்து அந்த தாலியை பார்த்துட்டு அதை வந்து அறுக்கலான்னு சொல்லிட்டு வரா. டக்குன்னு வந்து கையில் சுட்டுடுறான் ஜிமின். எல்லோரும் பதறி அடித்து ஓடினாங்க. அவங்க வந்தவங்களாம். ஜிமினோட அப்பா வந்து கத்துறாரு, வாயை மூட்டுங்க. நீ என் அப்பந்தான், நீயும் லவ் பண்ணியிருப்பல்ல எங்கள் அம்மாவை. என் அம்மாவை அழ வச்சு பார்க்குறா அவள். நீ என்ன உன் பொண்டாட்டியை வந்து அழ வச்சு அவளை சும்மா விடாமல் என் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீ அவள் தாலி இருக்க வரா, அதில் நான் சுட்டா நீ இது பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அவங்க அப்பாவால் பேச முடியல. அவர் வந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து உங்களே பார்க்குறான் ஜிமின். நீங்களும் அப்படியே கண்ணீரோடு பார்த்துட்ருக்கீங்க. என் வாழ்க்கை ஏதோ போன மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன தான் லவ் பண்ணியிருந்தாலும் திடீர்னு கல்யாணம் ஆகிட்டுல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருப்பீங்க. அப்போ வந்து ஜிமின் சொல்கிறான், என்ன நீ இப்போ என் பொண்டாட்டி புரியுதுல, என் பொண்டாட்டி ஆகிட்ட உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். டக்குன்னு வந்து கொஞ்சம் திரும்பி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவனும் அதை நீங்கள் வந்து திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் அப்பா அப்படியே நல்லா வந்து நிற்கிறாரு. அதை பார்த்துட்டு அப்பான்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிச்சிருக்கி அழுகுறீங்க. என் அப்பா நல்லா ஆயிட்டீங்களா, என்னப்பா ஓகேவா, நீங்கள் ஆல்ரைட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் நல்லா இருக்கேன். இந்த தம்பி தான் வந்து எனக்கு 10 லட்சம் கொடுத்து எனக்கு இந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக நடத்தி கொடுத்தாரு. நேற்று தான் எனக்கு ஆப்ரேஷன் நடந்துச்சு, இன்றைக்கி நான் நல்லா ஆகிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவன் திரும்பி பார்த்துட்டு ஓடி வந்து போய் ஜிமினை ஹக் பண்ணிட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும்போது ஏண்டி புருஷங்காரனுக்கு நன்றியெல்லாம் சொல்லுவியா என்ன? இப்போ நீங்கள் இப்போ ஹஸ்பண்டா? ஆமாம் ஹஸ்பண்ட் தான். என்னப்போ இப்போ நீ என் பொண்டாட்டி, போகலாமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் உங்கள் அப்பாவை அப்படி பார்க்குறீங்க, உங்கள் அப்பாவை ஸ்மைல் பண்ணுறாரு. அப்படியே வந்து ஜிமினோட அம்மா பார்க்குறீங்க. ஜிமின் அம்மாவுக்கு ரொம்ப டபுள் ஹாப்பி. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மருமகள் தான் எதிர்பார்த்தேன், கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆகுது. நீங்கள் வந்து பயத்தில் பால் கொண்டுட்டு போகிறீங்க. பயத்துலேயே உள்ளே வரலாமா? உள்ளவா, இந்தாங்க. அவர் வந்து என்னது பால்
அது எதுக்கு இவ்வளோ பெருசில் கொண்டு வந்திருக்க, ஒரு கிளாஸில் கொண்டுட்டு வந்திருக்கலாமே. இல்லை இதான் முறை, என்ன முறையோ குடு அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறாரு. என்னங்க என்ன ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்தீங்க, ஃபுல்லாக குடிக்கிறது தானே கொண்டு வந்தா? ஃபுல்லாக பாதி நீங்கள் குடிக்கணும், பாதி நான் குடிக்கணும். ஓ அது என்ன அங்கங்கே வந்து பூவாக தொங்கிட்டுருக்கு, மல்லி பூவாக தொங்குது, அது என்ன வாழைப்பழத்தில் ஏதோ சொல்லியிருக்காங்களே, என்னது அது? அது பத்தியா? ஏன் சொல்லியிருக்காங்க? அதில் என்ன புகையாக வருது? அது அப்படி தான் வரும். ஓ சரி அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிக்கிறோம். உங்களுக்கு மாதிரியாக இருக்கு, நீங்கள் அந்த இருங்கங்க நான் முதல்ல பாலை குடிச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் பாலை குடிச்சிடறான். அப்படியே நீங்களும் பாலை குடிச்சிடுங்க. அப்படியே வந்து நீங்களும் பெட்டில் உட்காருங்க. என்னங்க என்ன இல்லை உங்களுக்கு என்ன பிடிக்குமாங்க? பிடிக்காமலே அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பிடிக்காமலே அவங்க அப்பாவுக்கு 10 லட்சம் கொடுத்துட்டு நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இப்படி ஒரு வேலையை பார்த்தேன். பிடிக்காததுனால தான் நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணி என் ரூமுக்கு வர வச்சு என் பெட்டில் உட்கார வச்சுருவேன். சொல்லு, பிடிக்காமலையா நீ வந்து உனக்கு அன்னைக்கு கட்டானா கையில் வந்து நான் எனக்கு பதடி அடித்து ஓடி வந்தேன்? பிடிக்காமலையா உனக்காக எத்தனை வாட்டி காரில் அடைஞ்சு உன்னை வந்து உங்கள் அப்பா காணாம வச்சேன்? பிடிக்காமலையா நான் வந்து இவ்வளோ வேலையும் பார்த்துருக்கேன் அப்படி சொல்லிக்கிட்டே போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்பா உங்களுக்கு என்ன பிடிக்குமா? லவ் பண்ணுறேன்டி, எனக்கு தெரியல அந்த ஃபீலிங் எப்படி வந்துச்சு, ஆனால் உன் வாய்ஸை கேட்டப்போ எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி நேரில் பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணலாமான்னு நினச்சேன். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நீ தான் எனக்கு வேணும்னு தோணுச்சு. ஆனால் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க தோணவே இல்லை. ஆனால் நீ என் அம்மாவை பார்த்த ஒரு பார்வை, என் அம்மாவுக்கு காட்டின ரெஸ்பெக்ட் எனக்கு ரொம்ப அட்ராக்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவை மதியம் உடனே நான் நல்லா பார்த்துப்பேன், உன்னை வேலையை செய்ய விட்டேன், என் கண்ணுக்குள்ளே வச்சும் பார்த்துப்பேன்டி ஒன்று, புரியுதா? அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகிடுற, டியர்ஸ் வருது. என் பொண்டாட்டி அழக்கூடாதுடி, நீ அழவே கூடாது, உன்னை அழ விட்ட மாட்டேன், எனக்கு பிடிக்காது, என் அம்மா அழுதாலும் பிடிக்காது, நீ அழுதாலும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கட்டி பிடிச்சி வார்ம் ஹக் கொடுத்து அதுக்கப்புறம் உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கிஸ் பண்ணிட்டு உங்களுக்குலாம் இந்த நைட்டு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல்லாக போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வேக்கப் ஆகிடுறீங்க ஒரு 5 மணிக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே ஜிம்மினை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் வந்து சாமி கும்பிட்றீங்க. அப்படியே வந்து ஜிம்மின் வந்து அங்கங்கே கை வச்சு அந்த பெட்டை தடவி பார்க்குறாரு. நீ இல்லைன்னு தெரிஞ்சோன்னு எந்திரிக்கிறாரு. எங்கே போனவ? நான் பண்ண வேலைக்கு அவளுக்கு கால் கூட நடக்க முடியும். அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே வந்து நீங்கள் வரீங்க. அப்படியே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே டீ கொடுக்க வரீங்க. பொண்டாட்டி எங்கடி போனேன்? உங்களுக்கு பசிக்கும், காலையில் எழுந்திரிச்சு பசிக்கும், ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, அதான் டீ கொடுக்கலான்னு வந்து. உனக்கு டயர்டாக இல்லையா? இல்லை இருந்தாலும் ஓகே தான். அது எப்படி உனக்கு டயர்டாக இருக்கணும்? ஏன்னா நான் பார்த்த வேலைக்கு டயர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீயை அங்கிட்டு ஓரங்கட்டிட்டு உங்களை கதவெல்லாம் சாத்திட்டு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். எனக்கு நேற்று பண்ணதே ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு, வேணாமே, எனக்கு வேணுமே, வேணாமே, எனக்கு வேணும், நீ என் பொண்டாட்டி டீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான் திங்கிற மாதிரியே. நீ நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டு ஆஷா கிஸ் பண்ணுறான். நீங்களும் பேக் கிஸ் கொடுக்க முடியாமல் கொடுத்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான் வேலையை. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தான் டேஸ்ட்லாம் போகுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க 2 பேருக்கும். அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் சரி இவன் கல்யாணம் பண்ண தான் ஆசைப்பட்டேன், யாரை பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மருமகளையும் ஏற்றுக்கிட்டு அவங்க எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக ரொம்ப ஹாப்பியாக வாழ்கிறாங்க. இதோட இந்த அதாவது இந்த ஒன் ஷாட்டை முடிக்கிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒன் ஷாட்லாம் வேணால் ரெக்வெஸ்ட்டில் சொல்லுங்கள், நான் ஓகே, நான் அதை பார்த்துட்டு எப்படி போடணுமோ அப்படி போட்டு விட்றேன்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.